ஹாய் ஆல், நாங்கள் ரீசெண்டாக வாங்கின சாம்சங் ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, 396 லிட்டர், அதோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது வேர்ல்பூல், அப்புறம் சாம்சங்கோட சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான். ஸோ எனக்கு ஸ்பேஷியஸாக வேணும் அப்படின்னு தான் இந்த டபுள் டோர் வாங்கினேன். ஸோ 396 லிட்டர்ஸ் நல்லா பெருசாக இருக்குன்னு வாங்கியிருக்கோம். ஸோ 20 இயர்ஸ் கம்ப்ரெசருக்கு வாரண்டி கொடுக்குறாங்க, மிஷினுக்கு 1 இயர் வாரண்டி. இது சாம்சங் மாடல் தான். ஸோ கலர் மேட் ஃபினிஷ் வாங்கியிருக்கோம், சில்வர் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மேலே இருக்க ஃப்ரீசரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம. ஸோ இங்கே மேலே இருக்கு இல்லையா, இது ஃப்ரீசர். இதில் நமக்கு 2 ட்ரே இருக்குது. சைடில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இது மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நமக்கு ஒரு ஐஸ் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம இந்த நாப் இருக்கு இல்லையா, அது இப்படி பண்ணோம் அப்படின்னா ட்விஸ்ட் ஆகிட்டு கீழே விழுந்துருது. ஸோ அதை கலெக்ட் பண்ணி நம்ம இங்கே யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை நம்ம ஃப்ரீசரை ஃப்ரிட்ஜாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் மெயினாக இதை வாங்கினது. இதுதான் மேலே இருக்க கம்பார்ட்மெண்ட். இப்போ கீழே இருக்கிறது பார்க்கலாம். இதுதான் நமக்கு மெயின் ஃப்ரிட்ஜு. மேலே இருக்கிறது வேணும்னாலும் ஃப்ரிட்ஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ரூம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ட்ரே மாதிரி இருக்குது, புல் அவுட் ட்ரே மாதிரி, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இதில் ஃபிஷ், மீட் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா கூல் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது கிளாஸு நல்ல டஃப்பாக தான் இருக்குது, டஃப் அண்ட் கிளாஸ் தான் சொல்லியிருந்தாங்க. இங்கேயும் ட்வின் கூலிங் இருக்குது. ஸோ நமக்கு 2 ட்ரே இதுவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடிஷ்னலாக இருந்தாலும் எங்கேயும் போட முடியாது நம்மளால். அதுக்கப்புறமா இங்கே பிக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வென்டிலேஷனுமே இருக்குது. நமக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம. மெயினாக வெஜிடபிள்ஸ் எங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ண வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்கிறதுக்கு தான் இந்த பெரிய ஃப்ரிட்ஜே வாங்கினோம். நாங்கள் 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குகிறோம். ஸோ அதை கரெக்டாக ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேஸ் தாராளமாக இருக்குது. சைட்லேயுமே நிறைய வென்டிலேஷன் இருக்குது. ஸ்மார்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை ஆப் வச்சு கூட யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மாற்றுறதுக்கு உண்டானது. என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த டோரில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 இருக்குது. ஸோ இதில் நம்ம எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். ஒரு கையை விடவே தாண்டி அகலமாக இருக்குது. க்ராஸாக வச்சா வைக்க முடியுது என்னோட இதை. க்ராஸாக நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது, எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இந்த அரிசி மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வண்டு பிடிச்சிடுது. ஸோ அதெல்லாம் கூட பேக்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக் ட்ரேக்கு கொடுத்துருக்காங்க 2. 1, 2, 3, 4, 5, 10, 20 செட் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி. இது மேலேயும் வேணால் வச்சுக்கலாம், இல்லை இங்கே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். டிசைனுக்கு ஒன்று மேலே ஒன்று கீழேன்னு கூட வச்சுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வைப்போம் இல்லையா, அதுக்குமே கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் எனக்கு பழைய ஃப்ரிட்ஜிலலாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் வைக்கிறதுக்கு ஸ்பேஸே பத்தாதீங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள், இவ்வளோ இருக்குது அகலம். நல்ல பெரிய பாட்டில் கூட நம்ம அதை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெக்னீஷியன் சொன்னப்போ என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பாருங்க இங்கேயும் இருக்கு. அதை போய் அடைக்கிற மாதிரி எந்த திங்ஸும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே மெயினாக சொல்லியிருக்காரு ஃப்ரீசரில் அதை என்ன மாதிரி அடைக்கிற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா ஹாலில் தான் வச்சுருக்கோம், நல்லா பெருசாக இருக்கிறதுனால. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வென்டிலேஷன் நீங்கள் பாருங்கள் பின்னாடியே விண்டோஸ் இருக்குது. ஸோ வென்டிலேஷன் இருக்கிறதுனால நமக்கு கேஸ் ப்ராப்ளம் வராது அப்படின்னாரு. இப்போ எங்கேயாவது அடைச்சி அந்த மாதிரி வைக்கிறோம், கிச்சனில் அந்த மாதிரி ஸ்பேஸ் இல்லாத இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா கேஸ் ப்ராப்ளம் அடிக்கடி வரும் அப்படின்னு அந்த டெக்னீஷியன் சொல்லியிருந்தாரு. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும்.
இது எப்படி வந்து கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பாருங்க. இங்க வந்து இது ஃப்ரீசருக்கு உண்டானது, இது வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு, இது வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜுக்கு இந்த இதுக்கு. ஸோ இப்போ ஃப்ரீசர் வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இது வந்து நார்மல்ல இருக்கு. இப்போ பாருங்க, நார்மல், 15 கீழே, 17, அதுக்கப்புறம் 19 வந்து நார்மல் அப்படின்னு அவர் சொன்னார் எங்ககிட்ட. ஸோ நாங்கள் வந்து நார்மலில் வச்சுக்கிறோம். சம்மர்லலாம் நம்ம 15ல் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணதுனால அது பிளிங்க் ஆகிட்டே இருக்கு, இல்லைனா ஒரே இடத்துல இருக்கும். இப்போ பாருங்க, ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2, 1 இந்த பார்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நம்ம ஊருக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து ஃப்ரீசர் குட்டி இடம் இருக்கு இல்லையா, அதுலயே எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் நமக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த அம்ப்ரெல்லா வந்துட்டுச்சு அப்படின்னா இது ஆஃப் ஆயிடும். இதுல வந்து ஒர்க் ஆகாது கம்ப்ரஸர். ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டு மேல மட்டும் இருக்கிறது ஆன் ஆகுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இருக்கிறதுலே மினிமம் டெம்பரேச்சர். சாரி, நான் அந்த இதை அதிகம் சொல்லிட்டேன். அவர் 3ல வைக்க சொல்லியிருந்தாரு, அதுதான் நார்மல் சொல்லிட்டு. ஹையஸ்ட் தான் நம்ம சம்மர்ல வைக்கணும், நான் கீழன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ இந்த பிளிங்கிங் போனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இந்த வைஃபை எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைஃபை கனெக்ஷன் கொடுத்துட்டு அவர் என்ன சொன்னாரு, பிகினிங்ல நம்ம வந்து பாத்துக்கலாம், நம்மளோட ரொம்ப நேரம் திறந்ததுனால இதாகுது. இப்ப பாருங்க, இதை வந்து ஒரு 3 செகண்டுக்கு லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படி வந்துருச்சா, அப்ப வந்து ஃப்ரீசரை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம், ஃப்ரிட்ஜா கன்வெர்ட் பண்ணிடுறோம்னு அர்த்தம். ஸோ இப்படியே விட்டுட்டா அது வந்துடும் அப்படின்னாரு. இப்ப நம்ம ஃப்ரீசரை வந்து ஃப்ரிட்ஜா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க டிராப் தெரியுது இல்லையா, இது இருந்தது அப்படின்னா நம்ம ஃப்ரீசர் மேல இருக்கு இல்லையா அந்த ஃப்ரீசர் பாக்ஸ், அதை வந்து ஆஸ் யூஷுவல் ஃப்ரிட்ஜா கன்வெர்ட் பண்ணதா அர்த்தம். இப்போ நம்ம திருப்பி மாத்துறோம் அப்படின்னா அதே மாதிரி இதை வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் அப்படி ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு போயிடும். ஃப்ரீசர் வந்து ஆஃப் ஆயிடும். பாருங்க, மேல இருக்க ஃப்ரீசரை நம்ம ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டு இந்த பார்ட்டை மட்டும் தான் நம்ம ஃப்ரிட்ஜா யூஸ் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன். அகைன் வந்து நீங்க இதை 3 செகண்ட்ஸ் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் நார்மல் ஆகும். இப்ப வந்து மேல இருக்கிறது ஃப்ரீசராகவே ஒர்க் ஆகும், கீழே இருக்கிறது ஃப்ரிட்ஜா ஒர்க் ஆகும். நமக்கு ஃப்ரீசர் செம்ம சில்லுன்னு ஆகுது, அப்படியே ஆவியெல்லாம் பறக்கிறது தெரியுது. ஸோ அப்படி கூலிங்காக இருக்குது இந்த இடமே நல்லா. ஸோ இதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை மெயினாக நாங்கள் வாங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து 4 பேருக்கு பசங்களாம் பெருசாகிட்டு வரதுனால என்னால் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல பழைய ஃப்ரிட்ஜில். சிங்கிள் டோர் தான் வச்சுருந்தேன், அதனால தான் வாங்கினேன், ஸ்பேஷியஸாக இருக்குன்னு. இன்னொன்று இதில் கன்வெர்ட்டபிள் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் மெயினாக வாங்கினோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீசரை ஃப்ரிட்ஜாவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கேட்கும் போது த்ரூஅவுட் த இயர் வந்து ஃபுல்லுமே நாங்கள் வந்து ஃப்ரீசரை ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் இந்த கம்பெனிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க அந்த மாதிரி பண்ணலாமா, பட் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆவது வந்து நம்ம ஃப்ரீசராக யூஸ் பண்ணணுமா. ஸோ அதை மெயினாக சொன்னாங்க. இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃப்ரீசரை வந்து நம்ம ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏதாவது முக்கியமான திங்ஸ் வைக்கிறதுக்கு தானே பண்ணுவோம். அப்போ அதோட ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம கன்வெர்ட் பண்ணிடுமா. ஏன்னா அந்த ஃப்ரீசரோட எஃபெக்ட் வந்து நமக்கு 4-5 ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆஃப் பண்ணி போடுறது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க ஆஃப் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்ப நம்ம ஊருக்கு போறோம் அப்படின்னா சின்ன ஸ்பேஸ் மட்டும் தேவைப்படுது அப்படின்னா மேல மட்டும் ஃப்ரிட்ஜா கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஊருக்கு போயிடலாம். இல்ல சப்போஸ் மேல தேவையில்லை அப்படின்னா ஃப்ரீசரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கீழே மட்டும் ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணிட்டு போயிடலாம். பவர் கன்சம்ஷன் கொஞ்சம் இருக்கும் அதிகமா நினைக்கிறேன். 2 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்பேஷியஸா இருக்கு, எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வாங்கினோம். அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் அந்த இபி பில் வர வரைக்குமாவது யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன், அது எப்படி வருது, பவர் கன்சம்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆப் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணனாவே நம்ம யூஸ் பண்ண ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா. இங்கே வீட்டில் இப்போ அதாவது வெளியில இல்லை, வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம டிகிரிஸ் எல்லாம் அது நேராக போய் மாற்றினாலும் மாற்றிக்கலாம், இல்லை மொபைலில் மாற்றுற மாதிரி இருந்தாலும் மாற்றிக்கலாம். அப்போது கொஞ்ச நாள் ஆக ஆக அதுவே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்களாம் ஆப்பை. அப்போ வந்து நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பவர் அது கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம ஆப்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெயினாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வைஃபை ரவுட்டர் நம்ம வச்சுருப்போம் இல்லையா வீட்டில், அது இருந்தால் இன்னும் ஈஸியாக கனெக்ட் ஆகும் அப்படின்னாங்க.
ஹோப் உங்களுக்கு இந்த ரிவ்யூ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாடல் வாங்குற மாதிரி ஐடியாவில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த சேல்ஸ் பர்சன் சொன்னது என்ன அப்படிங்கிறதையும், இந்த கம்பெனி சைட்லேருந்து வருவார் இல்லையா டெக்னீஷியன், அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.